disarm, and because they said they were going to disarm. And if they don't disarm, we will disarm them. How will you do that? I don't have to explain that to you. But if they don't disarm, we will disarm them. They know I'm not playing games. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கை அமுலுக்கு வந்ததன் பின்னர் கைதிகள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை பரஸ்பரம் இருதரப்பும் விடுதலை செய்ததன் பின்னர் 24 மணி நேரங்கள் கடந்து இந்த போர் நிறுத்தமானது இரு தரப்பினாலும் நடந்து கொள்ளும் விதம் மற்றும் அவர்கள் அமுல்படுத்தும் விதமானது இந்த போர் நிறுத்தத்தை வேறொரு திசையை நோக்கி நகர்த்துகிறது போலத்தான் தெரிகிறது. அப்படித்தான் இன்று இந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற காட்சிகள் எமக்கு சொல்ல தோன்றுகின்றது. இதை தவிர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஹமாஸை ஒரு கடும் தொனியில் எச்சரித்திருக்கின்றார் சில காரணங்களுக்காக. ஸோ இந்த 24 மணி நேரங்களில் என்னென்ன நடைபெற்றன, இது என்னென்ன விதமான போர் நிறுத்தங்களுக்கான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். நேற்று கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் கடந்து ஹமாஸ் ஆனது தான் பிடித்து வைத்திருந்த 20 இறுதியாக உயிரோடு இருக்கும் இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவித்ததுடன் உயிரிழந்ததாக கருதப்படும் 4 பேரின் உடலையும் நேற்று இஸ்ரேலிடம் ஒப்படைத்திருந்தது. இது மிகவும் பெரும்பாலான உலக நாடுகளால் வரவேற்கப்பட்டதுடன் இஸ்ரேலிய மக்கள் இதை பெரும் கொண்டாட்டமாகவே கொண்டாடியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேலிய அரசாங்கமும் தாங்கள் தடுத்து வைத்திருந்த 1700க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களையும் அவர்களால் தண்டனை வழங்கப்பட்ட 250க்கு அதிகமான சிறை கைதிகளையும் நேற்று விடுவித்திருந்ததுடன் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இதுவும் காசா மற்றும் பலஸ்தீனிய மக்களால் ஒரு வரவேற்கப்பட்டதுடன் ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் தான் நேற்று காணப்பட்டது. அந்த நிலையில் தற்பொழுது இந்த 24 மணி நேரங்கள் கடந்து இரு தரப்பும், அதாவது குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு தரப்பும் இந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்தும் விதமானது ஒரு வேறு திசையில் அந்த நாட்டு சம்பவங்களை எடுத்துச் செல்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் பக்கத்திலிருந்து பார்க்க போனால் இஸ்ரேலில் தற்பொழுது ஒரு வேறு விதமான ஒரு அழுத்தம் ஒன்று காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் 28 பணைய கைதிகள் உயிரிழந்திருந்தார்கள் கடந்த காலங்களில் ஹமாஸினால் பிடித்து செல்லப்பட்ட நிலை. அவர்களில் 4 பேரின் உடலைத்தான் ஹமாஸினால் நேற்று கையளிக்க முடிந்திருந்தது. மிகுதியான உடல்களை தேடுவதில் சில சிரமங்கள் இருப்பதாகவும் அவற்றை கண்டுபிடிப்பதற்கு சில நேரம் எடுக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் ஹமாஸ் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் அரசாங்கத்திற்கு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் ஹமாஸானது இந்த சமாதான உடன்படிக்கையின் முதலாவது பிரிவையே மீறியுள்ளதாக இஸ்ரேல் இப்பொழுது குற்றம் சாட்ட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த சமாதான உடன்படிக்கையானது, இந்த அமைதி உடன்படிக்கையானது சொல்கிறது, ஹமாஸ் தன்னிடம் இருக்கும் உயிரோடு இருக்கும் அனைத்து பிணைய கைதிகளுடன் உயிரிழந்ததாக கருதப்படும் அனைவரினது உடல்களையும் கையளிக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு நிபந்தனை தான் இந்த முதலாம் கட்ட சமாதான உடன்படிக்கையில் காணப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த உயிரிழந்த 28 பேரில் 4 பேரைத்தான் கையளித்திருப்பதானது ஒரு சமாதான உடன்படிக்கை மீறல் என்ற ரீதியில் இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் ஒரு வித்தியாசமான செயற்பாடு ஒன்றை இஸ்ரேல் அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. குறிப்பாக இந்த சமாதான உடன்படிக்கையில் இன்னொரு முக்கியமான அம்சம் காணப்படுகிறது. இந்த முதல்கட்ட நடவடிக்கையில் சமாதான உடன்படிக்கையை இருவரும் ஒத்துக்கொண்டதன் பின்னர் காசா மக்களுக்கு தேவையான நிவாரணமாக ஒரு நாளைக்கு 600 ட்ரக்ஸ் அளவிலான பொருட்கள் காசாவினுள் செல்ல வேண்டும். அதை தற்பொழுது இஸ்ரேல் நிறுத்தி அதில் பாதியளவான கிட்டத்தட்ட 300 ட்ரக்ஸ் அளவிலேயே தாங்கள் இனி உள்ளே அனுப்ப அனுமதிக்கப் போவதாக இன்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த உத்தியோகபூர்வ கடிதத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் கையளித்திருப்பதாக BBC இதை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதை ஐக்கிய நாடுகள் சபையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட என்ன சொல்வதென்றால் இந்த சமாதான உடன்படிக்கையின் ஒரு மீறல் என்றே சொல்லலாம். குறிப்பாக இந்த உடன்படிக்கையின் அடிப்படை அம்சங்கள் தான் இந்த இரண்டும். ஒன்று, பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் இறந்தவர்களின் உடலை கொடுப்பது. இரண்டாவது, இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டதுடன் மக்களுக்குரிய நிவாரணம் சீராக வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது. இந்த அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு தாக்குதலுக்கு முன்னர் காசாவில் செல்லும் அந்த காசா மக்களுக்கு தேவையான பொருட்களானது கிட்டத்தட்ட அந்த நேரத்திலேயே ஒரு 700 ட்ரக்ஸ் வரையிலான பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த போருக்கு முன்னதான காலப்பகுதியில். அப்படி ஒரு சாதாரண காலத்திலேயே 600-700 ட்ரக்ஸ் தேவைப்படுகிறது என்றால் தற்பொழுது அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டு அங்கே ஒன்றுமே இல்லாத நிலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 அளவிலான ட்ரக்ஸாவது ஒரு நாளைக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்கு. இப்படி இருக்கும் நிலையில் 300 ட்ரக்ஸ் என்பது எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை உடனடியாக வழங்காது என்பதுதான் பொதுவாக தெரிவிக்கப்படும் கருத்து. அதைத் தொடர்ந்து
இஸ்ரேல் அரசாங்கம் இன்னொரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது. எரிபொருள் மற்றும் எரிவாயுக்களுக்கான சப்ளையை தாங்கள் மேலும் மட்டுப்படுத்தப் போவதாகவும் ஒரு தகவலை வழங்கியிருக்கின்றது. இது மிகவும் என்ன சொல்வதென்றால் ஒரு ஆபத்தான ஒரு நிலை அங்கே இருக்க மக்களை இப்போ கொண்டு செல்ல போகிறது. ஏனென்றால் இப்பொழுது அங்கே எந்த விதமான சப்ளைஸும் இல்லை. இந்த சப்ளை அனைத்தும் இந்த இஸ்ரேல் ஊடாக தரைவழி பாதையில் வழங்கப்படுகின்ற இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் அடங்கிய இந்த ட்ரக்ஸால் தான் வழங்கப்பட வேண்டும். இப்பொழுது அதை நிறுத்தினால் இப்பொழுது பெரும் சிக்கல் ஒன்று அங்கே ஏற்பட போகிறது காசாவில். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் ஹமாஸ் இந்த உடல்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான சில நேர அவகாசம் கேட்டுக்கொண்டதாகவும் இதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று அவர்களால் உறுதியாக தெரிவிக்க முடியாத நிலையில் இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் காசாவில் இன்று அதாவது கடந்த இந்த 24 மணி நேரங்களில் 7 பொதுமக்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இது மிகவும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு போர் நிறுத்த காலத்தில் எந்தவித குண்டு தாக்குதல்களும் இல்லாமல் துப்பாக்கிச் சூடல் மூலம் ஒரு 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணத்தினால் என்றால் இந்த 7 பேர் அந்த பொதுமக்கள் இந்த இஸ்ரேலிய அந்த என்ன சொல்வது இந்த முதலாவது ஃபேஸிலே ஒரு எல்லோ லைன் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. அந்த போர்டரை தாண்டி பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது. அங்காலே இஸ்ரேலிய இராணுவம் காணப்படும் என்பதுதான் இந்த உடன்படிக்கையின் சாராம்சமான அம்சம். இந்த நிலையை அந்த எல்லையை கடக்க முயன்றார்கள் என்ற பெயரில் தான் இந்த 7 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால். இதுதான் இஸ்ரேலிய இராணுவம் கொடுக்கும் விளக்கம் அவர்களை சுட்டுக் கொன்றதற்கு. குறிப்பாக இந்த எல்லோ லைன் என்பது ஒரு இமேஜினரி லைன் தான். இது எங்கும் வரையப்படவும் இல்லை, எந்த விதமான காட்டியும் அங்கு இல்லை. ஸோ மக்களுக்கு தெரியாது எது எல்லோ லைன் எது கிரீன் லைன் என்று. ஸோ இப்படியான நிலையில் அறியாமல் சென்ற மக்களை சுட்டுக் கொன்றதாகத்தான் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படியான ஒரு போர் நிறுத்த மீறல்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் காசாவில் உள்ளூர் பிரச்சனைகள் காரணமாக சில துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் சில ஆயுத குழுக்களுக்கு இடையில் அங்கே உள்ளூரில் நடக்கும் சம்பவங்களாலும் சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இன்று ஒரு காணொலி, அதாவது ஒரு வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் ஆனது சில 6-7 நபர்களை கண்ணை கட்டி அவர்களை என்ன சொல்லுவதோ அவர்களுக்கு ஒரு துப்பாக்கிச்சூடு மூலம் அவர்களை கொலை செய்து ஒரு தண்டனை வழங்கும் ஒரு காணொலி ஒன்று இப்பொழுது சமூக வலைத்தளம் மட்டுமில்லை, இதை உறுதிப்படுத்தி பிபிசி, CNN போன்ற சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. ஸோ தற்பொழுது அங்கே உள்ளூரில் ஒரு ஆயுத கலாச்சாரம் ஒன்று காசாவில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது போலத்தான் தெரிகிறது. இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த 7000 போராளிகள் அல்லது ஹமாஸ் படையினர் இப்பொழுது மக்கள் மத்தியிலே நடமாடத் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆயுதங்களுடன் அவர்கள் ஹமாஸ் போலீஸ் பிரிவு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய என்ன சொல்வது கடந்த காலங்களில் இந்த போரின் போது இஸ்ரேலிய இராணுவத்துடன் நெருக்கமாக செயற்பட்டவர்கள் என்று கூறப்படுபவர்களை சுட்டுக் கொள்வதாகவும் அவர்கள் அழிப்பதாகவும் தான் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன. ஸோ இப்படித்தான் இப்பொழுது காசாவில் நிலை காணப்படுகிறது. இதை மையப்படுத்தி இன்று டொனால்ட் ட்ரம்பிடம் பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த ஹமாஸின் ஆயுதங்களை கையளிப்பது தொடர்பாக. ஏனென்றால் இந்த 2வது கட்ட சமாதான நடவடிக்கையில் 2ஆம் கட்டத்தின் மிக முக்கியமான சரத்தை இந்த ஹமாஸின் ஆயுதங்களை கையளித்து மற்றும் அவர்களை இந்த காசாவின் அனைத்து கட்டுப்பாடுகளிலும் இருந்து விடுவிப்பதுதான் மிக முக்கியமான ஒரு கண்டிஷன். அப்படி இருக்கும் நிலையில் இன்று டொனால்ட் ட்ரம்பிடம் இந்த கேள்வியை கேட்கப்பட்ட போது ஹமாஸ் ஆயுதங்களை சரண்டைவது தொடர்பாக அவர்கள் எந்த விதமான பாசிட்டிவ் ஆன்சர்ஸும் வழங்கவில்லையே, உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்கப்பட்ட போது ஹமாஸ் ஆயுதங்களை கையளிப்பார்கள் என்றும் அப்படி அவர்கள் கையளிக்காவிட்டால் அவர்களை கையளிக்கும்படி நாங்கள் செய்வோம் என்ற ரீதியில் ஒரு எச்சரிப்பு தொனியில் இன்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வகையில்தான். ஏனென்றால் கடந்த ஒரு 2-3 நாட்களாக ஒரு செய்திகள் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. ஹமாஸ் ஆனது ஆயுதங்களை கையளிப்பதில் கடும் தயக்கத்தை காட்டுவதாகவும் குறிப்பாக ஒரு ஹமாஸ் தலைவர் ஒருவர் தெரிவித்ததாக எப்பொழுது பலஸ்தீனுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகிறதோ அது மட்டுமல்லாமல் இந்த சட்டவிரோத குடியிருப்புகள் இஸ்ரேல் எப்பொழுது நிறுத்துகிறதோ அன்றுதான் ஆயுதங்களை கையளிப்பது தொடர்பாக தாங்கள் சிந்திக்க முடியும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை ஹமாஸ் தெரிவித்ததாக ஒரு பிபிசி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் தான் இன்று டொனால்ட் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை கூற்றானது 2ஆம் கட்ட சமாதான நடவடிக்கையானது எப்படி செல்ல போகிறது என்பதை ஒரு பொதுவாக பார்க்கும் அனைவருக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. குறிப்பாக இந்த 1ஆம் கட்டமே இன்னும் பூரணமாக நிறைவேற்றப்படாத நிலையில் குறிப்பாக இஸ்ரேலானது அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கும் ட்ரக்ஸை ஒழுங்காக விடுவிப்பது தொடர்பாக பிரச்சனை காணப்படுகிறது. அதைவிட ஹமாஸ் இறந்த உடல்களை சமர்ப்பிப்பதில் சில பிரச்சனைகள் காணப்படும். இப்பொழுது 1ஆம் கட்டமே பல பிரச்சனைகளுடன் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் 2ஆம் கட்டம் எப்படி நகரப்போகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதிலும் குறிப்பாக இந்த ஹமாஸை ஆயுதங்களை கையளிக்க செய்வது என்பது ஒரு பெரும் விடயமாகத்தான் இருக்கப் போகிறது. இதை டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதைப் போல அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் தாங்கள் அதை செய்ய வைப்போம் என்ற ரீதியில் ஒரு எச்சரிக்கும் தொனியில் இன்று கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது ஒரு ஆபத்தான ஒரு கருத்து என்றுதான் சொல்ல வேண்டும்.
மீண்டும் ஒரு போருக்கோ ஒரு வலுக்கட்டாயமான தாக்குதல்களுக்கோ இரு நாடுகளும் குறிப்பாக காசா மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அன்னும் அதை மட்டுமில்லாமல் மேலும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கின்றது. ஹமாஸ் ஆனது சில ஹெவி ஆயுதங்கள், அதாவது பாரதூரமான ஆயுதங்கள் சிலவற்றை மட்டும்தான் கையளிப்பதற்கு தயாராகி இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் அவர்கள் தெரிவித்ததாக சில உள்ள கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த இருக்கும் நிலையில்தான் இந்த 24 மணி நேரங்கள் ஒரு சிக்கலாகத்தான் கடந்திருக்கிறது. நேரம் செல்ல செல்ல எப்படி செல்ல போகிறது என்று தெரியவில்லை. இந்த போர் நிறுத்தத்தை முழுமையாக கொண்டு வந்து அங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம் அல்லது மிகப்பெரிய ஒரு காலம் கடந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை கடந்துதான் இதை செய்ய வேண்டும் போல கிடக்கிறது. அப்படித்தான் இப்பொழுது இரு தரப்பும் நடந்து கொண்டிருப்பது போல தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் காலங்களில் ஏதும் பாசிட்டிவாக அல்லது நல்ல சம்பவங்கள் நடைபெற்று இந்த அமைதி சீராக கொண்டு செல்லப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.